மாப்பிள்ள இங்க பாருடா, மணிமேகலை வரா, போதும் காதல் சொல்றா. டே மச்சி, அவளுக்கு படிப்பு தான் முக்கியம், காதல் தான் பண்ண மாட்டாடா. அப்படியா? அவன் செல்போன் வாங்கி பாரு, தெரியும். சரி, அப்படியே இருக்கட்டும். அவ ஒரு சாதாரண செருப்பு வைக்கிற பொண்ணு, அவளை போய் மணிமேகலை என்ன ஒண்ணும் இல்ல, நீ போ. அரிசி தீர்ந்துருச்சுமா, நாளைக்கு ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ சாப்பிடு. அப்படியே நான் எல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, கை காட்டுங்கப்பா. தங்கோ, நான் சாப்பிட்டமா, நீ சாப்பிடமா. ஒன்னா கேட்க மாட்டேன். சரி கொடு. இப்படி வெங்காயம் கொடுக்குறியா? ஏன் சாப்பிடமா? நீ நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த வயசுல பசங்க காதல் கீதல்னு சுத்ததான் செய்வாங்க. நீ படிக்கிறது மட்டும் பாத்து. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்க ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும். சரிங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. சரிங்க. சாமி சொல்லி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நானே வந்திருப்பேன். வீரா, ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆமா, உன் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, ஏப்பா காலேஜ் விட்டு இருக்கிற? ஐயா, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் எனக்கு ஆசை, ஆனா முடியலீங்களே. ஒரு சோறு சாப்பிடறதுக்கு இந்த செருப்பை தைச்சுட்டாங்க நான் குழப்பம் நடத்திட்டு இருக்கிறேங்க. ஐயா பண்ணட்டும். வீரா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நல்லா படிக்கிற பொண்ணு, பாதியில் நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணலாம்? சரி, நான் வேணா கரஸ்பாண்ட் பேசி பாக்குறேன். சரியா? சரிங்க, ரொம்ப நல்லதுங்க ஐயா. சரி, வரட்டுமா? சார், இந்த படிக்கிற பசங்க எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி கெட்டு போறாங்க. எப்படியாவது ஒழிக்கணும் சார். முதல்ல சார், நம்மள மாதிரி எத்தனை பேர் வந்தாலுமே இதை தடுக்க முடியாது சார். ஆமா சார், இதை அடியோட உழைக்கணும்னா அரசாங்கத்தை நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். என்ன சொல்றீங்க? என்னடா பாவம் பண்ண, என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டியே. நீ எனக்கு கிடைக்கப்பட்டு நினைச்சிட, இந்த தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு. என்னம்மா காலேஜ் லீவ் விட்டாக்கா? என்னமாச்சு? அம்மா, அம்மாடி என்ன? என்னம்மா என்னம்மா சொல்ற? அம்மாடி என்ன நடந்தது? அம்மா என்னம்மா? நான் ரூம்ல தனியா இருக்கும்போது என்னம்மா? அட கடவுளே, நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே. இதை தாங்குற சக்தி எனக்கு இல்லையே அம்மா, எனக்கு இல்லை. அடக்க அப்பா, அப்பா. ஏ மாப்பிள்ள, அசோக பாத்தியா? மூஞ்சி ரொம்ப லவ்
ஆமாண்டா, அவன் உண்மையிலேயே மணிமேகலையை லவ் பண்றான், உனக்கு தெரியாதா? இது அவளை போய் நீ என்ன பைத்தியமாடா? ஆமாண்டா, நான் பைத்தியம். சரி சரி, ஃபீல் பண்ணாதடா. நாங்களே இருக்கணும், நீ ஏன்டா கவலைப்படுற? டேய், இந்த 2 பேர்த்திக்கிட்டே நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். மணிமேகலை நீ என்னடா சொல்ற? நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மணிமேகலை, என்னை மன்னிச்சிரு மணிமேகலை. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். குறும்படம் வெற்றி பெற வேண்டும். இதை எடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.